தொடர்ச்சியா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து தங்கம் விலை வந்து 10,000 போயிரும் அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட 9,000 தாண்டிருச்சு. இன்னும் ஒரு 1 மந்த்ல ஒரு 10,000 தொட்டுரும்னு நினைக்கிறீங்களா? நான் 1 மாசம், 2 மாசம்னு சொல்லல. ம். ஆனா 10,000 நிச்சயமா தொட்டுடும். நீங்க வந்து 24 கேரட் கோல்ட்ல வந்து ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் போட்டீங்கன்னா, இன்னைக்கே 10,000 தாண்டிடுச்சு. பட் ஜிஎஸ்டிய போட்டீங்கன்னா 9,200, 9,300 வரைக்கும் வந்துருச்சு. 22 கேரட் தங்கத்த பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ரூ. 8,250 இன்னைக்கு விக்கிறாங்க தமிழ்நாட்ல. 3% டாக்ஸ் போட்டீங்கன்னா ரூ. 8,500 வரும். 10% மேக்கிங் சார்ஜ் இல்லாம உங்களால எந்த நகையும் நீங்க வாங்க முடியாது. 9,500லேருந்து 9,200 ஒரு லேடி போய் ஒரு தங்கம் வாங்கணும்னா, இன்னைக்கு 9,500 9,200 வந்துருச்சு. ம். ம். இல்ல இப்ப இந்த தங்கம் விலை ஏறிட்டே போகுதே. இது இப்ப தங்கம் இப்ப வாங்கலாமா கூடாதா இப்ப? இதுவரையும் தங்கம் வாங்காதவங்க. நான் எப்போதும் வாங்குங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கும் வாங்குங்கன்னு சொல்றேன். உலகத்திலேயே முதல் வாட்டி தங்கம் $3,000 தாண்டி இருக்குது. ம். இந்த இன்னும் அடுத்த 12 மாசத்துல $3,600 வரைக்கும் போலாம். ம். 20% தங்கம் இந்த வருஷத்துல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டுக்குள்ளேயே. அதாவது அடுத்த 12 மாசத்துக்குள்ள 20% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ம். இப்ப தங்கம் விலை ஏற்றம்ங்கிறது ட்ரம்ப் வந்ததுனால அதிகம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அவர் இவ்வளவு ட்ரம்ப் ஒண்ணு ட்ரம்ப் 2வது வந்து டாலரோட உலகத்தோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் உலகத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த தங்கத்தை இந்த லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்கு. பொதுவா தங்கம் விலை ஏற்றம்ங்கிறது நாட்டினுடைய பொருளாதாரம், குறிப்பா இந்தியா மாரி ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தின் சரிவுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லுவாங்களே. இது சரிவுக்கு அறிகுறின்னு சொல்லல. சரிவா இருக்குன்னு அர்த்தமா? அது வந்து என்னன்னா, மக்களுக்கு எக்கானமி மேல நம்பிக்கை இல்லங்கும்போது, ம். மக்களுக்கு வந்து ஒரு அன்சர்டினிட்டி இருக்கு. மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறச்ச, தங்கத்த சேஃப்டிக்காக தங்கத்துக்கிட்ட போவாங்க. எப்போதுமே போரு, இல்ல ம். ஒரு ஒரு எக்கனாமிக் அன்சர்டினிட்டி வரும்போது, பணத்த தங்கமா பதுக்குவாங்க. இல்ல அப்படி ஒரு நிலை இருக்கா? அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில ஒரு ஒரு நீங்க அப்படி ஒரு பார்க்க நான் நிச்சயமற்ற நான் தன்மை. வேற மாரி உங்கள கேள்வி கேட்கிறேன். ஆ. இத நான் பல பேர்ட்ட கேட்டேன். ம். இப்ப 1990கள்ல ரூ. 200 ஏதோ இருந்திருக்கும் தங்கம். ம். கிராம் ரூ. 100 ரூ. 200 இருந்திருக்கும். ம். 35 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஏன் அந்த வருஷம் சொல்றேன்னா, அப்பதான் நான்லாம் வேலைன்னு வந்தோம். ம். எங்க கேரியர அப்ப ஆரம்பிச்சோம். இப்ப கேரியர் முடியிற சமயம் வந்துருச்சு. என்னோட வந்த கேரியர் சம்பளத்துல, இப்ப எங்க தாத்தா எனக்கு ஒரு 1000 கிராம் தங்கம் குடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நான் அத கொண்டு போய் வெறும் லாக்கர்ல வச்சுட்டு படுத்து தூங்கியிருந்தேன்னா, இன்னைக்கு எனக்கு 58 வயசு ரிட்டயர் ஆறச்ச, எனக்கு வந்து அது இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ரூ. 9,000னா, எனக்கு ரூ. 90,00,000 லாபம் வந்திருக்கும் சுமார். சுமார் ம். ரூ. 90,00,000 லாபம். எனக்கு இன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ணாம, லாக்கர்ல அத வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நான் மெட்ராஸ்ல ஒரு நல்ல ஏரியால ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்குற நிலைமையில என்ன கொண்டு வந்து விட்டுருச்சு. ம். நான் வேலையே செய்யாம. ம். ம். அது மாதிரி எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அந்த லெவல்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. ம். இப்ப நீங்களே எடுத்துக்கங்க. நீங்க சென்னையில வீடு வாங்கினது எனக்கு தெரியும். நீங்க ஒரு தனியார் டெலிவிஷன் கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது ஒரு வீடு வாங்கினீங்க. அந்த வீடு வாங்காம அந்த பணத்த நீங்க தங்கத்துல போட்டிருந்தீங்கன்னா, ஒரு 7, 8 வருஷம் ஆகுது நீங்க வாங்கி. ம். இன்னைக்கு அந்த தங்கம் என்ன விலைக்கு போயிருக்கும். ஸோ, இந்த 10 வருஷத்துல தங்க விலை ஒரேடியா ரூ. 2,500லேருந்து ரூ. 9,000 ஏறுனது, மக்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலோட எக்கனாமிக் பாலிசி மேல நம்பிக்கை இல்லைங்கிறத சுட்டிக்காட்டுது. ம். அதத்தான் நான் கேட்டேன். அந்த அப்படி ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை மக்கள்ட்ட ஒரு அச்சம் நிலவுது. மக்கள்ட்ட ஒரு அச்சம் தெரியுது. இல்ல அச்சம் இல்லைன்னா, தங்கத்து பின்னாடி இப்படி போமாட்டாங்க. ம். எப்போதுமே. ம். ம். அதுதான் தங்கம் ஆமா, ஏற்றத்துக்கு அந்த காரணம். அச்சம் வரும்னு உங்கள மாரி இன்னொரு ஊடக நண்பரு, அவரு வந்து பிஜேபிய சார்ந்து பேசுறவரு. அதனால எனக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப குடுக்க மாட்டாரு. ம். அவரோட டிவி டிபேட்ல முதல் வாட்டியா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வரச்ச 2015லயே இது தவறு, தங்கம் விலை எங்கேயோ போகும். இது அழிவை நோக்கி போகுதுன்னு நான் வந்து 2015ல சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 3, 4 வருஷத்துல ஒரு இடத்துல சொன்னேன். இது மாரி என் வாழ்க்கையில இது 10,000 போயிடும். ரூ. 5,000 ஒரு கிராம் வரும்போது, என் வாழ்க்கையில ரூ. 10,000 போயிடும்னு நெனச்சேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எடுத்து பார்க்கல. 5 வருஷத்துல அது அந்த நிலைமைக்கு வந்துரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, நீங்க கணிச்ச மாரியே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் 10,000. நெனச்சோட ஃபாஸ்ட்டா ஏறுதுன்னு தான் நான் ம். நீங்க சொல்லணும். கணிச்சத விட. ஏன்னா நீங்க பல வருடங்களுக்கு முன்பே இந்த பேட்டிய குடுத்துருக்கீங்க. நான் பார்த்துருக்கேன். இது ஆ. 10,000 ஏன் பார்த்துருவேன். ஆனா 10,000 இவ்வளோ சீக்கிரம் இப்ப நீங்க பார்ப்பேன். பார்ப்பீங்கன்னு நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்டு 25 வருஷத்துல பார்ப்பேன்னு, அப்புறம் என் வாழ்க்கையில பார்ப்பேன்னு, ஆனா இப்ப 2 வருஷத்திலேயே பார்த்துருவேன்னு என்னால நம்ப முடியல. ம். அந்த அளவுக்கு
போகுது. அதான் இது ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்து சாதாரண மக்களுக்கும் சார்பா இல்லைங்கிறது தானே காமிக்குது. ரூபாவின் மதிப்பு ரொம்ப ஃபாஸ்டா ஆமா. இறங்குது. ரூ. 88 கிட்ட ஆமா, போயிருது. தேவையில்லாத அளவுக்கு ரூபாவ நோட் அடிச்சு அரசாங்கம் சர்க்குலேஷன்ல விடுதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி ஒரு நிலை. நீங்க இந்தியாவ சொல்றீங்க. ஆனா பொதுவா உலக பொருளாதாரம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமே அவர் போடுற டாக்ஸ், டாரிஃப் இதனால தான் இந்த மாதிரியான இல்ல பாதிப்புகள் நமக்கு. அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மத்தவங்கலாம் எதிர்க்கிறாங்கல்ல. ம். இப்ப சைனா ஆக்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லுது. வாரன் பஃபெட்டே அவன் ஊர்ல இருக்கிற வாரன் பஃபெட்டே ஆக்ட் ஆஃப் வாருங்கிறாரு. ம். ஏன் நம்ம பிரதமர் பேசவே மௌனம் சாதிக்கிறாரு? ம். இதே இந்த ஸ்டார்லிங்கை வந்து தேசிய விரோதம்னு சொல்லி மணிப்பூரில் டெரரிசமெல்லாம் சப்போர்ட் பண்ணுது ஸ்டார்லிங்க்குன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ உங்கள் நண்பர்கள் 2 பேர் அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போட்டோன்னா அவன் நல்லவன் ஆயிட்டானா? ஏன் நல்லவன் ஆயிட்டானா? ட்ரம்ப்பு மிரட்டிட்டான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த 4 குழந்தைங்களோட ஆயம்மாவெல்லாம் பிரதமர் பார்த்துட்டு வந்தார். ம். அதனால தான் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கிறாரு. ம். ஸோ அப்ப ட்ரம்ப்பை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. அதை எதிர்க்கிற இறையாண்மையோட இருக்கிற நாடுகளும் இருக்கு. இருக்கே. ம். இப்போ கனடா எதிர்க்கிறான். யுக்ரைனே கையெழுத்து போட மாட்டேன்னு வெளில வந்துட்டான். ம். நம்மளுக்கு பேசுறதுக்கு அவர் இவ்வளோ இந்தியாவை திட்டுறாரு, திரும்பி பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறோமே நம்ம. ஜெலன்ஸ்கியே எதுக்குறாருன்றீங்க. ஜெலன்ஸ்கியே எதிர்க்கிறாரு. நம்ம ஒரு வார்த்தை இன்ஃபேக்ட் பிரிண்ட்டுன்னு ஒரு நியூஸ் பத்திரிகை ஆமா, இருக்கு. ஆமா. பிரிண்ட். அதில் வந்து இந்திரா காந்தி 71 எப்படி வெள்ள மாளிகையில் இதே மாதிரி ஜெலன்ஸ்கியோட தகராறாகி வெளில வராங்க. வெளில வந்து 71 அமெரிக்கன் பிரஸ்ட்டை எப்படி பேசினாங்கன்னு இந்த டேப்பே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். அது எப்படி அவர் பேசுகிறாரு, வாஷிங்டன்லேயே அந்த அம்மையார் எப்படி பேசுகிறாங்க. அன்றைக்கி இந்தியா வல்லரசெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளால இங்கே வந்து கூட அதை பற்றி விசிட்டை பற்றியே வாயை திறக்காமல் ஒன்றுமே ஆகாத மாதிரி இப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ அவன் ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நமது நாட்டினுடைய உரிமைகளை நாம் காவு கொடுக்குற இடத்தில் விட்டு கொடுக்குற இடத்தில் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணங்கிறீங்க. ஆமாம், ஸ்டார்லிங்க் கிட்ட வந்து நேற்று வரைக்கும் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஹோம் மினிஸ்டர் கிளியரன்ஸ் கொடுக்கல. 2 பேர் போய் கையெழுத்து போட்டு வந்தோடனே நீங்கள் ஆமாம் எல்லாம் சரியாக போயிடுச்சுங்கிறீங்க. அது எப்படி நேற்று வரைக்கும் டெரரிஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறான்னு இந்த ஸ்டேட்டே சொல்லிச்சு. இந்த அரசே என்ன சொல்லிடுச்சு, இவங்க டெரரிஸ்ட்டை ஹெல்ப் பண்ணலான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்க. அவன் மேலே எஃப்ஐஆர் போடல, கேஸ் போடல, கோர்ட்டில் கேஸ் நடக்கலை. உங்கள் 2 நண்பர் நடந்த ஓகேன்னு ஒன்று நீங்கள் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டீங்களா? இப்படி தான் சட்டம் நடக்கணுமா? ஸோ அப்போ தங்கம் விலை ஏற்றம், உலக சரிவு, இப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி நமது நாட்டின் இறையாண்மையை அதை தட்டி கேட்கின்ற ஒரு அரசு, இதெல்லாம் இணைத்து தான் தங்க விலை ஏற்றத்தையும் பொருளாதார சரிவையும் புரிஞ்சுக்கணுங்கிறீங்க. பாருங்க, இப்படி எல்லாமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு உங்கள் கரன்சி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்கிறதுக்கு தங்கம் ஒரு இண்டிகேட்டர். இதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் இந்த அரசை மக்கள் எந்த அளவுக்கு நம்புகிறாங்க. ஆமாம், அரசை எவ்வளோ தூரம் நம்புகிறாங்க, பணத்தை ரூபாவாக வச்சுக்காம தங்கமாக ஏன் மாற்றுறாங்கன்னு நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக. இப்போ சீனா மாதிரியா ஒரு அதிரடியாக ஒரு நிறுத்தி வந்து பாருன்னு பேசக்கூடிய நிலையில் இருக்கும்போது அது கூட இல்லையே. அது கூட இல்லைங்கிறத. இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுவது, நீங்கள் கடந்த முறை பல முறை பேசியிருக்கீங்க, பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு அவங்க ஒரு நாணயத்தை உருவாக்க போகிறாங்க. அமெரிக்கா இல்லைன்ட்டாரு. இல்லை, இப்போ திருப்பியும் பிரிக்ஸ் வந்து ஒரு அதுக்கு தான் வந்து ஜெய்சங்கர் என்ன சொல்லிட்டாரு, பிரிக்ஸ் என்ன பண்ணாலும் ஓகே, நாங்கள் அமெரிக்கன் டாலர் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இதே உங்கள் பொசிஷனாக இருக்கலாம், அதை ஏன் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்போ சொல்கிறீங்க? நீங்கள் வந்து புத்திசாலியாக இருந்தால் அமெரிக்காவோட அதை பார்கெயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், பேரம் பேசலாம். இன்னொரு இடம் இருக்குது, இன்னொரு இடம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் பேரம் பேசாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே நான் இன்னும் பிரிக்ஸில் கரன்சி போட மாட்டேன், நான் டாலருக்கு பின்னாடி தான் இருப்பேன்னு ஜெய்சங்கர் பேசியிருக்கிறது. நம்ம பொசிஷன் எதுக்கு காட்டணும்? நெகோசியேஷன் டேபிளில் அவர் கார்ட்ஸை பற்றி தான் பேசுகிறார். ட்ரம்ப் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறாரு, யூ ஹாவ் தி கார்ட்ஸ், ஐ ஹாவ் தி கார்ட்ஸுங்கிறாரு. அப்போ இருக்கிற சீட்டை நீங்கள் பதுக்கி வைப்பீங்களா, இல்லை ஜோக்கரை டேபிளில் போடுவீங்களா? அப்போ எதுக்கு ஒரு ரம்மி ஆட்டத்தில் ஜோக்கரை தூக்கி டேபிளில் போட்டு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து அமெரிக்காவுக்கு மாற்றா ஒரு பொருளாதாரமோ ஒரு அரசுகளோ ஒரு கோரிக்கை வைப்பது, ஒரு கேள்வி கேட்குறது வந்தால் கூட நாங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லைப்பா அப்படின்னு ட்ரம்ப்புக்கு டைரெக்டாக இதை சரணாகதி அடைஞ்சிடறாங்க. ஆமாம், ட்ரம்ப் எதை கேட்டாலும் சரிங்கிறாரு. அவர் தானே சொல்கிறாரு, ட்ரம்ப்பே பேசாச்சு, இந்தியா என்னை பார்த்தா பயந்து போயிடுச்சு, டேக்ஸ் எல்லாம் குறைக்கிறேன்ட்டாரு, எங்கே நீட்டினாலும் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு அவர் பேசுகிறாரு. அதுக்கு ஏன் நீங்கள் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை, இடையில இவங்க ஏதோ அமெரிக்கா பொருட்களுக்கு நாங்கள் டேக்ஸ் ஏற்ற போகிறோம் எங்கே சொன்னாங்க? போகிறதுக்கு முன்னாடி டேக்ஸை குறைச்சிட்டு தானே போனார். விஸ்கிக்கும்
மோட்டார் சைக்கிளையும் டேக்ஸை குறைச்சிட்டு தானே போனார். ஸோ குறைச்சிட்டு தான் போனார். ஒன்றும் ஒரு ஒரு விஷயத்தில் கூட பதில் வினை காமிக்கல. எங்கே காமிச்சாருன்னா, நீங்கள் நான் தான் படிக்காமல் இருந்திருக்கலாம், ம், ம், நம்மளுக்கெல்லாம் படிப்பறிவு கம்மியாக இருக்கலாம், ம், ஒருத்தர் ஐஐஎம்லாம் படித்து ஐபிஎஸ்லாம் படிச்சிருக்கிறாரு, ம். அவர் எடுத்து காட்டினா நம்ம பார்த்துக்கலாம் அமெரிக்காவுக்கு எதிராக என்னென்ன பேசியிருக்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா, நம்ம அவர் எடுத்து காமிச்சா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல, கடந்த முறை இந்த கோல்டு காயின் விசா அதுக்குமே எந்த பதில் வினையும் வரலையே இது வரையும். அந்த அதான் நான் கேட்குறேன். இப்போ ம், நீங்கள் ஐஏஎம் படித்த ஐபிஎஸ் படித்தவரை நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் நம்ம கண்ணுக்கு படாமல் அவர் ஞான கண்ணுக்கு ஏதாவது பட்டு அதை எடுத்து அவர் நம்மளை காட்டினார்னா நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா? ம், ம். ம். இப்ப இந்த நிலையில் வந்து நீங்க இன்னொரு விஷயம் வந்து அந்த எலான் மாஸ்க் ஜியோ ஏர்டெல் அதுதான் நான் இல்ல சொல்கிறேன். அதை தான் சொல்றேன். அது வந்து எந்த வகையில நமக்கு தொழில் வளர்ச்சியில பாதிக்கும் அது அல்லது ஏற்றத்தை தரும்னு பாக்குறீங்க? இந்தியாவே சொந்தமாக இஸ்ரோன்னு ஒரு வச்சுருக்கிறோம். ஆமா. நீங்களே சேட்டலைட்டை லான்ச் பண்ணலாம், நீங்களே அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாமே. எதுக்கு நீங்கள் போய் மஸ்கிட்டேருந்து அந்த சர்வீஸ் வாங்கணும்? அது என்னது, ஒரு லோ ஆர்பிட் சேட்டலைட்டாக அவன் லான்ச் பண்ணியிருக்கிறான், உலகம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறான். நான் வந்து அவன் உலகம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறான், வெரி குட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் சேட்டலைட்டு எங்கெல்லாம் இன்டர்நெட் வருமோ அது வருங்கிறீங்க. ம், நம்மகிட்ட தான் லான்ச்சர் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் பணத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து பணத்தை செலவு பண்ணி, ம், நீங்கள் ஒரு லோ ஆர்பிட் 100 சேட்டலைட்டை செலவு பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த சர்வீஸை கொடுக்கலாமே மக்களுக்கு. ம், அதுதானே இந்திரா காந்தி பண்ணாங்க. டெக்னாலஜி கொடுக்க முடியாது, டெக்னாலஜியை கலாமை வச்சு ஸ்வயமாக, நம்ம ஊர் அப்துல் கலாமை வச்சு ஸ்வயமாக டெக்னாலஜி ரெடி பண்ணாங்கல்ல. ம், ம். அது பண்ணாமல் எதுக்கு நீங்கள் போய் கையெழுத்து எங்கே போடலாங்கிறதுலேயே இருக்கிறீங்களே. இழுத்து போடலாங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்காங்கங்கிறீங்க. நான் சொல்லலை. ம். இப்போ அப்படி தானே போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க 2 பேரும். இல்ல அவங்க அதாவது இப்போ அவரு இஸ்ரோ ஒரு இடத்துல சொல்கிறீங்க, நீங்கள் எல்லா டெக்னாலஜி இருக்குங்கிறீங்க. நீங்கள் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை 5 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க, லோ ஆர்பிட் சேட்டலைட் விடுங்க, அவருக்கு எதிர்த்த ஒரு போராட்டத்தை ஆரம்பிங்க. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் நேற்று வரைக்கும் அவர் வந்து அரசு தான் சொல்லிச்சு, நான் சொல்லலை, எனக்கு அவர் பண்ணாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ம், ம், அரசு என்ன சொல்லிச்சு, ஸ்டார்லிங்க் வந்து டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ம். அப்போ அவன் டெரரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா ஒரு கேஸே நடத்தாமல் அவன் நல்லவன் எப்படி டிசைட் பண்ணீங்க? இல்ல அவர்கள் தரப்புல என்ன மாதிரி வாதங்கள் வைப்பாங்கன்னா, ம். நம்ம டெக்னாலஜில அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஏங்க நீங்கள் போகலைங்க, மற்றவன்கிட்ட இருக்கிறத நீங்கள் வாடகைக்கு வாங்கிக்கிறீங்க. நீங்கள் டெக்னாலஜிக்கு அடுத்த கட்டம் போனீங்கன்னா, அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணி நீங்கள் சேட்டலைட் லான்ச் பண்ணி நம்ம ஊரில் நம்ம சேட்டலைட்டை வச்சு ஃப்ரீயாக எல்லாருக்கும் இன்டர்நெட் கொடுத்தீங்கன்னா டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போகிறீங்க. ம், உலகத்தில் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி அவனோட சேட்டலைட்டை வாடகைக்கு விட்றான், அந்த வாடகையை வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. ம், ம், இதை தான் ராகுல் காந்தி சொல்கிறார், ப்ரொடக்ஷன் எக்கானமி அண்ட் ரெண்ட் சீக்கிங், ட்ரேடிங் எக்கானமி, ரெண்ட் சீக்கிங். ம், அம்பானி அவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலோ, இல்லை மிட்டல் அவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தால் அவங்க சேட்டலைட்டை விட்டு நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது, அது டெக்னாலஜிக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது. ம், ம். இன்னொரு டெக்னாலஜியை வாடகைக்கு வாங்குறது என்ன பெரிய டெக்னாலஜியில் அடுத்த லெவலுக்கு போகிறது? அப்ப இது நம்மளுடைய இதுல சாவரனில வராது. இது வராது. அவன் என்னைக்கு வேணால் லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா எனக்கு வாடகை கொடுங்கன்னு கேட்குறீங்க, வீட்டு வாடகைக்கு எடு, சொந்த வீடு கட்டுறீங்கன்னா வாடகைக்கு போகிறீங்களான்னு. இன்றைக்கி நானே சொல்கிறேன் சொந்த வீடு கட்ட முடியாதுன்னு. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட அந்த அளவில் பணம் இல்லை. ம். நீங்கள் தான் அம்பானிக்கும் மிட்டலுக்கும் அவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களே, அவங்க சொந்த செலவில் அவங்க சேட்டலைட் விடட்டுமே. ஸோ அப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க ஆரோக்கியமா பார்க்கல. ஆனா அவங்க வந்து இது வளர்ச்சியின் அடையாளமா தான் சொல்றாங்க. இல்லை சார், வளர்ச்சி இல்லையோ, 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரோக்கியம் இல்லை, நீங்கள் 6 மாதம் கழிச்சு அது ஆரோக்கியம்னு எப்படி மாற்றி பேசுகிறீங்க? இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இவர் அதானி நண்பர், அம்பானி நண்பர்னு சொல்லும்போது, நம்ம உள்ளூர் முதலாளிகளே, நம்ம இந்தியாவினுடைய முதலாளிகளே, கேபிட்டலிஸ்ட்டுகளே இவர் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கோபத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க. இருந்தாங்க. ஆமா. இப்போ இவங்களுக்கு உன் மூலமாக வரேன், நான் தனியாக வரல, ம். நீ என்னோட ஏஜென்ட்டாரு, என்னோட டீலராக இருன்னு சரிட்டாங்க. எனக்கு கமிஷன் கிடைக்கிறதா நீங்கள் உள்ள வா, எனக்கு கமிஷன் கிடைக்கலன்னா உள்ளே வராது. ஓ, இதுதான் உங்க தேசப்பற்று. இதுதான் தேசப்பற்று. நேற்று வரைக்கும் எனக்கு ஏஜென்சி கொடுக்கல, இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஏஜென்சி கொடுத்துட்டு நீ வாங்குற. ம், ம். ம். நீ நேராக கொடுக்கறதுக்கு பதிலாக என் மூலமாக கொடு. இப்ப வந்து சரி, இப்ப இது வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், நம்முடைய அடையாளம் இதில் எதுவுமே இல்லாம அவனுக்கு நம்ம வாடகைக்கு போகணுமாங்கிற கேட்குறீங்க. கஸ்டமர் இண்டிவிஜுவல் சர்வீஸ் அடிப்படையில இது அதிகமான நெட் ஸ்பீட் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம கிடைக்குமா? ஊரில் இருக்க தமிழ்நாட்டில் பேசுவோம். ம். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நெட்டு இருக்குது. இப்போ இது வரனால கூடுதலா ஒண்ணும் கிடைக்கும். கூடுதலாக என்ன அது செலவு எவ்வளோ ஆகும்? ம். அது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களால் அதை அஃபோர்டு பண்ண முடியுமா? ம். இல்லை அதையும் ஃப்ரீயாக தரேன் அம்பானி சொல்லட்டுமே. அப்பனா மக்கள் பயன்படுத்தலாம் டோட்டல் ஃபெயிலியர் தானே அது. அது அது அப்புறம் பார்ப்போம். அப்படிதான் பாக்குறீங்க.
இந்த விஷயத்த. ஏன்னா டெஸ்லாவுமே இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு தானே சொல்றாங்க. வரட்டுமே, டெஸ்லா வரட்டும், விற்கட்டும். ம். சைனாலேருந்து எது வேணால் உள்ளே வரட்டும். சைனாலேருந்து பிள்ளையாரே வருது. கார் வந்தால் குறைஞ்சி போயிட போகுது. இல்ல டெஸ்லாவை வந்து அவங்க தொழில்நுட்ப வளர்ச்சி நான் தானே என்ன சொல்றாங்க. கேட்குறேன், பிள்ளையார் பிடிக்க தெரியாத நாடா நம்ம? மண்ணில் பிள்ளையார் பிடிக்கிற ஆமா. நாடு நம்மளுது. ம். அந்த பிள்ளையாரே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மோடி ஆட்சியில். ம். சாமி படமே கேலண்டருக்கு போடுற சாமி படமே சைனாவில் பிரிண்ட் ஆகி வரும்போது டெஸ்லா கார் சைனாலேருந்து வந்தால் குறைஞ்சி போயிட போகுதா? ம். முதல்ல நீங்கள் சாமி படம் பிரிண்ட் பண்ணுறதையும் பிள்ளையார் சிலை சைனாலேருந்து வரதையும் நிறுத்திட்டு, இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீ சைனாலேருந்து வரதை நிறுத்திட்டு மற்றதை பேசுவோம். இப்போ ஒரு புறம் வந்து அமெரிக்கா டேரிஃப் அதிகரிக்கிறான், அவனே சீனாக்காரன் நானும் பார்த்துக்கிறேங்கிறான். அவன் ஏஐனா இவன் வந்து டீப் சீக் ஏஐன்னு ஆரம்பிக்கிறான். சீனா வந்து தொடக்கத்திலேருந்தே ட்ரம்ப்பை எதிர்கொள்கிற விதம் வந்து ஒரு மாதிரி வந்து பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே டெக்னாலஜி சண்டை நிறைய அவங்களுக்குள்ள வர்த்தக போர்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ட்ரம்ப்பை விட சீனா வந்து வந்து பாருங்கிற இது மாதிரி இருக்கே. இது எப்படி ஒரு வேற மாதிரி ஒரு சைபர் வார், ஒரு டெக்னாலஜி வாருங்கிற மாதிரி அடுத்த கட்ட போர் மாதிரி போகுமா? அதுக்கு ஜி ஜின்பிங் என்ன சொல்கிறாருன்னா, ம். எது மாதிரி போராக இருந்தாலும் நாங்கள் தயார் அப்படிங்கிறாரு. ம். ஸோ அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. போருங்கிறது நேரடியாக போகாது. ம். இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் யுக்ரைனும் இருக்கிற போரில் வந்து ரஷ்யா பின்னாடி இருக்கிறது சைனா. இப்போ அமெரிக்கா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணால் சைனா யுக்ரைனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ரஷ்யா வர்சஸ் சீனாவும் இருக்குங்கிறீங்க உள்ள ஒரு அம்மா பாலிடிக்ஸ். இப்போ அவன் என்னோட எதிரியின் எதிரி என் நண்பன் ஆமா ரஷ்யா அமெரிக்காவுக்கு நண்பன் ஆயிருச்சுல. ஆயிடுச்சுன்னா ம். அப்போ இவன் ரஷ்யாவை எதிரியா பார்ப்பான் அவன். இவன் ரஷ்யாவை எதிரியாக பார்ப்பான். அதுதான் ம். அதுதான் இந்த உலக கேமு. ம். ஸோ ஏதாவது போர் வரும்னா தாய்வானை நோக்கி போர் வரும். தைவானை நோக்கி. தாய்வானை நோக்கி போர் வரும். ம். தாய்வானை என்னானாலும் காப்பாற்றுறேன்னு அமெரிக்கா வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். ம். யுக்ரைன்ட்டு அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்து தவற விட்டுட்டான். ஆமா. அப்போ தாய்வானை காப்பாற்ற அமெரிக்கா வரமாட்டான் ம். அப்படின்னு அவனுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா சைனா தாய்வானை முழுங்கிடும். ம். அப்போ தான் போர் வரும். அப்பதான் போர் வருங்கிறீங்க. ஆனா அது உக்ரைனை காப்பாத்துவேன்னு சொன்னது பைடன், ட்ரம்ப் இல்ல. அமெரிக்கா 1992 93 ம். ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க. ம். உங்கள்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பனெல்லாம் கொடுத்துருங்க, நாளைக்கு எங்கே போர் வந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன். அமெரிக்கா ஓ. கைப்படையாக அக்ரிமெண்ட் போட்டது 35 வருஷத்துக்கு முன்ன. அப்பா. சோவியத் உடைஞ்சு அந்த காலகட்டத்திலே போட்டாங்க. போட்டு யுக்ரைனில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை கைட்டத்துக்கு ம். ரஷ்யாவும் நான் உங்கள் மேலே போர் போட மாட்டேன்னு சொன்னான். ம். அமெரிக்காவும் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மேலே போர் வந்தால் உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு. ம். ஸோ இது பைடனுக்கும் நாள் இல்லை, ரிப்பப்ளிக்கன் பிரசிடெண்ட்டும் ஒத்துன்னு இருக்கிறாங்க, ம். டெமோக்ராட் பிரசிடெண்ட்டும் ஒத்துட்ருக்காங்க. இதை ட்ரம்ப் நாக்கு தானேன்னு மாற்றி பேசுகிறார். கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான சர்வதேச அரசியல். இது எந்த அளவுக்கு ஹைப்பர் லோக்கலாக ஒவ்வொரு உலக நாட்டின் குடிமகனையும் பாதிக்க போகுது. குறிப்பாக ஆசிய நாடுகள், இந்தியா மாதிரி நாடுகள் இதில் எந்த அளவுக்கு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணராகவும் ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டாகவும் ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி. நன்றி சார். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.